ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஹில்டா பிரான்சிஸ் சாந்தோம், சென்னை. தன்னுடைய 98ஆம் வயதில் அடியெடுத்து வைக்கும் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் நல்ல மரணம் வேண்டியும் மற்றும் ஸ்டீஃபன் பிரகாசம், சாந்தா இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. அல்போன்ஸ் சகாயமேரி குடும்பத்தினர், வேலூர். நம்பிக்கை ராஜ் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தேர்வில் வெற்றி பெறவும் மற்றும் PR கிடைக்கவும் வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்கினர் எசேக்கியேல் இஸ்ரேல் மக்களை நெருப்படுத்த அனுப்பப்பட்டார். அவ்வாறு அனுப்பப்பட்ட அவர் இஸ்ரேல் மக்களை தேற்ற வேண்டியிருந்தது. எருசலேமுடைய நகரத்தின் அழிவுக்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் பெரிதும் துன்பப்பட்டார்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக இறைவன் அந்த மக்களுக்கு தந்த செய்தி, ஒருபோதும் நான் உங்களை கைவிட்டு விட மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற ஒரே செய்தி, நான் உங்களை கைவிட மாட்டேன். ஆனால் நாம் தான் பல நேரங்களிலே அவர்களே முழுமையான நம்பிக்கை கொள்ள தவறியிருக்கிறோம். இதற்காக நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவில் புது பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே. இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட எம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் உடையவர்களாக திகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேல் சிதறுண்ட நாடுகளில் இருந்து அவர்களை அழைத்து எம் அருகினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோரும் ஒரே அரசனாய் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவெறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலும் இருந்து அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும்.
நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலரை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதியில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தோர் அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11 வசனங்கள் 45 முதல் 57 வரை. மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவரிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயப்பா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவரிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு இளைஞன் பணி செய்து கொண்டிருக்கிற போது உயரமான கட்டடத்திலே ஆபத்தான ஒரு நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தான். தவறி விழுந்தால் மரணம் என்கின்ற ஒரு நிலையிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்தான். அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்தார்கள், பயந்தார்கள். ஆனால் உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை. அதற்கு காரணம், அவனை காப்பாற்ற வேண்டுமென்றால்
தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியிருக்கும் என்கின்ற ஆபத்து இருந்ததை எண்ணி அஞ்சினார்கள். ஆனால் ஒரு பெரியவர் மட்டும் தன் உயிரை பணயம் வைத்து அந்த இளைஞனின் உயிரை காப்பாற்றினான். அந்த இளைஞன் அந்த பெரியவருக்கு நன்றி சொன்னான். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், வெறுமனே நன்றி கூறுவதோடு உனக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வை மறந்து விடாதே. என் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றப்படுகின்ற அளவுக்கு உன் உயிர் விலை மதிப்புள்ளது என்று உணர்ந்து வாழ் என்று சொன்னார். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அதாவது அதிகாரம் சீர்குலைக்கும். முழுமையான அளவுக்கு மீறிய அதிகாரம் முழுமையாக சீர்குலைக்கும். ரோமையரின் ஆட்சி காலத்திலே யூத தலைமை சங்கம் வலிமை மிக்க ஒன்றாக இருந்தது. அந்த சங்கத்திலே 71 உறுப்பினர்கள் இருந்தார்கள். கைது செய்கிற அதிகாரமும் நீதி வழங்கும் அதிகாரமும் இந்த சங்கத்திற்கு இருந்தது. இச்சங்கமானது சமய வழக்கங்களையும் மட்டுமே விசாரித்தது. யூத தலைமை சங்கத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருந்தார்கள். இந்த பரிசேயர்கள் ஒரு அரசியல் கட்சி அல்ல, சட்டத்தின்படி வாழ்வதை மட்டுமே தங்கள் குறிக்கோளாக கொண்டவர்கள். மேலும் அவர்கள் சட்டத்திற்கு கவனமாக கீழ்ப்படிந்து தொடர்ந்து இருக்க அனுமதிக்கப்படுகிற வரையிலும் யார் தங்களை ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. காரணம், ரோமை அரசு அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் சதுசேயர்கள் தீவிர அரசியல்வாதிகள். அவர்கள் செல்வந்தர்கள், செல்வம் இருக்கிற காரணத்தால் செல்வாக்கு படைத்தவர்கள். தங்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமை அரசோடு மிக இணக்கமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மக்கள் மீது எல்லையில்லாத ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்தார்கள். சமூகத்திலே செல்வாக்கை பெற்றிருந்தார்கள். இருப்பினும் முழுமையான அதிகாரம் மற்றும் செல்வாக்கு இருந்தும் மக்கள் மீது தங்களுக்குள்ள கட்டுப்பாடு, அதை இழந்து விடுவோமோ என்கின்ற பயம் இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இருந்தது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக இறந்த லாசரை இயேசு எழுப்பிய அந்த நிகழ்ச்சி யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிற கடைசி புதுமை. இந்த நிகழ்ச்சியானது பலருடைய கவனத்தை கவர்ந்தது. பலர் இயேசுவை மெசியாவாகவும் ஆண்டவராகவும் நம்பத் தொடங்கினர். பரிசேயருடைய அநீதியான சட்டவிரோத நடைமுறைகளுக்கு இயேசு சவால் விடுத்தார். இயேசுவை தங்கள் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பறிக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாகவே பார்த்தார்கள். இயேசுவின் பின்னால் மக்கள் சென்றால் மக்கள் ரோமை அரசுக்கு எதிராக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். இந்த அச்சம்தான் இயேசுவை கொல்ல சதி செய்யும் தீவிர முடிவை அவர்கள் எடுக்க வைத்தது. ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது, இந்த வார்த்தையை சொன்னவர் அந்த தலைமை சங்கத்தில் தலைமை குருவாக இருந்த கயப்பா என்பவர். இந்த கூற்று உண்மையான அர்த்தத்தை கயப்பா உணர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மாறாக ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் தான் இந்த வார்த்தையை கூறினார். இயேசுடைய வித்தியாசமான வீரியமான போதனையால் கவரப்பட்டு மக்கள் அனைவரும் இயேசுவின் பின் சென்றால் யூத மதமே அழிந்துவிடும். எனவே யூத மதத்தை காப்பாற்றும் பொருட்டு இயேசுவை ஒழித்து கட்டுவதில் தவறு இல்லை என்கின்ற எண்ணத்தோடு தான் அவ்வாறு சொன்னார். அதே நேரத்திலே தன்னை அறியாமலேயே எல்லா மக்களையும் மீட்க வந்தவர் இயேசு என்பதை வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு 2 செய்திகளை கொடுக்கிறது. ஒன்று, நமக்கு அதிகாரம் செல்வாக்கு இருக்கும்போது பரிசேயர் சதுசேயரை போல அந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நாம் தவறாக பயன்படுத்தாமல் பிறருக்கு பணிவிடை செய்ய பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது,
சமுதாயத்திலே சக்தி வாய்ந்தவர்கள் நம்மை எதிர்த்து நின்ற போதிலும் இயேசுவை போல நாம் கொண்ட கொள்கையிலே நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம். இந்த 2 வரங்களுக்காக திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையை பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பந்தின் பழிவாக தந்தையை பாயோ பலியாக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடலாகச் செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் ஆரோக்கிய அண்ணனுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற அன்பு மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைவன் மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் இறுதி வரை உறுதியாக இருக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம் அனைவரின் பாவங்களுக்காக உயிர் துறக்க வந்த உத்தமரேசு, இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, இந்த திருத்தலம் நமது திருத்தலம். எனவே இதை பராமரிக்க, பாதுகாக்க, இன்னும்
பல முன்னேற்பாடுகளை செய்ய நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை உமது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாடும் உமது மக்களுக்கு இறங்கி அருளும். இதயங்களையும் பக்கம் திருப்புகின்றவர்களை கனிவோடு கண்ணோக்கி அருளும். இவ்வாறும் ஒரே திருமகன் இறப்பினால் மீட்கப்பட்டவர்களை பாவத்தினால் தாக்கப்படாமலும் இன்னல்களால் அலைக்கழிக்கப்படாமலும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஹில்டா பிரான்சிஸ், சாந்தோம், சென்னை. தன்னுடைய 98ஆம் வயதில் அடியெடுத்து வைக்கும் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் நல்ல மரணம் வேண்டியும், மற்றும் ஸ்டீஃபன் பிரகாசம், சாந்தா இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. அல்போன்ஸ் சகாயமேரி குடும்பத்தினர், வேலூர். நம்பிக்கை ராஜ் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தேர்வில் வெற்றி பெறவும் மற்றும் PR கிடைக்கவும் வேண்டி.